இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எதுக்கு நடக்க சொல்றோம்? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய பிறகுதான் வன்னியர் உள்ஒதுக்கீடு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அப்படி சுப்ரீம் கோர்ட் சொல்லவே கிடையாது. சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் நடத்த சொல்றோம்னா, வன்னியர்கள் போன்று எத்தனையோ சமுதாயங்கள் பின்தங்கிய நிலையில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் தனி ஒதுக்கீடு, உள் ஒதுக்கீடு, அதிக ஒதுக்கீடு இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்ற நோக்கம். இதுதான் உண்மையான சமூக நீதி. இது ஏதோ ஒரு ஜாதிக்காக நாங்கள் கேட்கல. நான் எல்லாத்துக்கும் கேட்க, பட்டியலின சமுதாயம் உட்பட எல்லா சமுதாயங்களுக்கும் நாங்கள் கேட்கின்றோம். இதுதானே சமூக நீதி, இதுதானே எங்களுடைய கொள்கை. இதற்காகத்தான் நீங்கள் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று அத்தனை முறை போராட்டம், ஆர்ப்பாட்டம், அழுத்தம், அறிக்கை. சமீபத்தில் விழுப்புரத்தில் ஒரு போராட்டம் துணையோ நடத்தணும். இது நம்முடைய உரிமையா? அதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் பண்றோம்? படிக்கணும், வேலைக்கு போகணும், சுயமரியாதையா கௌரவமாக வாழணும், அவ்வளோதான். இதுக்கு போய் இவ்வளோ போராட்டம் பண்ணணும். கர்நாடகாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு 10 வருஷத்தில் 2 முறை எடுத்துட்டாங்க. தெலுங்கானாவில் எடுத்து முடிச்சுட்டாங்க, பீகாரில் எடுத்து முடிச்சுட்டாங்க, ஆந்திரா ஒரிசாவில் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பக்கத்து மாநிலங்கள் எல்லா மாநிலங்களும் எடுத்துட்டாங்க. நம்ம ஆள் ஸ்டாலின் அவர்கள் மட்டும் அவர்கிட்ட போய் கேட்டா, ஏன் எடுக்கலன்னு கேட்டா, எனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லுகின்ற ஸ்டாலின் அவர்களே, யாரை ஏமாத்துறீங்க? எதுக்கு பொய் சொல்றீங்க? என்ன அதிகாரம் உங்களுக்கு இல்லையா? நீங்க ஏன் அந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரியா? எவ்வளவு அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது? கர்நாடகா முதலமைச்சருக்கு அதிகாரம் இருந்து தானே கர்நாடகாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சாங்க. தெலுங்கானா முதலமைச்சருக்கு இதே அதிகாரம் தான் இருக்கு. ஆந்திரா முதலமைச்சருக்கு இதே அதிகாரம் தான் இருக்கு. ஒரிசா முதலமைச்சர், பீகார் முதலமைச்சர், எல்லா முதலமைச்சரும் இதே அதிகாரம் தான் இருக்கு. இதே சட்டம் தான் அங்கேயும் பொருந்தும். இந்திய புள்ளிய விவரம் சேகரிப்பு சட்டம் 2008, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008. இந்த சட்டம் எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும் இந்தியாவில், தமிழ்நாடு உட்பட. இந்த சட்டத்தின் கீழ் இந்தியாவில் உள்ள பஞ்சாயத்து தலைவர் கூட அவர் பஞ்சாயத்தில் சாதிவாரி கணக்கெடுப்போ வேற எந்த கணக்கெடுப்போ எடுக்கலாம். இந்த சட்டத்தின் கீழ் பஞ்சாயத்து தலைவருக்கு உரிமை இருக்கு. நம்ம முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உரிமை இல்லையா? அதிகாரம் இல்லையா? என்னையா ஏமாத்து வேலை? யாரையா ஏமாத்துறீங்க? உங்களுக்கு மனசு இல்லைன்னு சொல்லிட்டு போ, அதிகாரம் இல்லைன்னு சொல்லாதீங்க. அதாவது எப்படின்னா, அதிகாரம் வைத்துக் கொண்டு அதிகாரம் இல்லை என்று சொல்பவர்கள் யாரு? கோழைகள். இவங்கெல்லாம் கோழைகள். அதிகாரம் இல்லை என்றாலும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது, நான் இது செய்வேன் என்று சொல்பவர். அதிகாரம் வைத்துக் கொண்டு இல்லை என்று சொல்பவர் கோழை. மு.க. ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் ஒரு கோழை. உங்களுக்கும் சமூக நீதி பேசுவதற்கும் தகுதி கிடையாது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதியின் துரோகி. திமுக சமூக நீதியின் துரோகி. திமுக எந்த மேடையில சொல்லத்துக்கு நான் தயாரா இருக்கிறேன். மேடையை போடியா, திமுக காரங்க தான் கேட்கிறேன். நீ எந்த மேடை வேணா போடு, நான் வரேன். சமூக நீதி பத்தி பேசலாம், என்னன்னு பேசலாயா? நான் தனியா வரேன், என் கூட யாரும் வரமாட்டாங்க. நீ யார் வேணா கூட்டிட்டு வா. சமூக நீதி என்ன வாதம் செய்வதற்கு நான் தயாரா இருக்கிறேன். ஏமாத்தியது போதும். என்னையா நம்ம கேட்டோம்? எங்களுடைய உரிமையை கேட்டோம்யா. சமூக நீதி என்பது எங்களுடைய உரிமை. நாங்கள் முன்னேறுவது எங்களுடைய உரிமை. இந்த பிள்ளைங்க படிப்பது அவருடைய உரிமை, வேலைக்கு போவது அவருடைய உரிமை. இதைத்தான் நாங்க கேட்டோம். கொடுக்க இப்போ இல்லாத ஒரு ஆட்சி. இதுக்கு மேல எப்படி துப்புறதுன்னு தெரியல எனக்கு. ஏன்னா வயிறு எரியுது எனக்கு. அவ்வளோ கோபம் வருது. இவ்வளோ காலமா ஏமாத்தி 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 கொடுக்குறோம் கொடுக்குறோம் கொடுக்குறோம். ஏயா அப்பயே நீ 3 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லிட்டு போவேன், என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு போறது தானே. நிச்சயமா நாங்கள் கொடுக்குறோம், நிச்சயமா நாங்கள் கொடுக்குறோம், நிச்சயமா நாங்கள் கொடுக்குறோம். என்ன கொடுப்ப? திருப்பதி லட்டு, அல்வா. அன்னைக்கே சொல்லிட்டு போவேன் தானேயா. இதெல்லாம் சாதாரண ஏமாத்து வேலை கிடையாது. இதெல்லாம் இந்த தேர்தல் வரட்டும், அப்போ தெரிஞ்சுக்கும்.